பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த பல்கில் தாங்க சேவ் பண்ணோம். அண்ணா இருக்காங்களா அந்த அண்ணன்ட்ட கேட்டுட்டு அப்புறம் இந்த நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி இந்த பல்கில் தான் நம்ம சேவ் பண்ணோம். அண்ணா இருக்காங்களா அந்த அண்ணன்ட்ட தான் எல்லாமே கேட்டுட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் சேவ் பண்ணோம். நம்ம சைக்கிள் பேக்கேஜ் எல்லாமே அங்கே இருக்குங்க. டென்ட்டெல்லாம் பிரித்தாச்சு. நம்ம இனி வந்து ரெடி பண்ணி அண்ணாருக்கு தான் எல்லாம் இனி லோட் பண்ணி நம்ம இனி கிளம்பணுங்க. இன்றைக்கி வீடியோவில் பெரிய ஒரு கண்டென்ட்னு சொல்லியிருக்கோம். சரி நம்ம வந்து இனி ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம இனி வந்து ரைடுக்குள்ளே போகலாம். நேற்று வந்து ஏன் வீடியோ போட லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆகி கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்க. நெட்டு ஸ்லோவாகி அப்படி இப்படின்னு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு. அதனால் இன்றைக்கி அப்படி இருக்காது. 14 செகண்ட் வீடியோ நேற்று போட்டேன். இன்றைக்கி ஒரு 10 செகண்டுக்குள்ளே வீடியோ பண்ணுங்க. அப்போ தான் வந்து உடனே அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். நெட்டே தீர்ந்து போச்சுங்க. ரீசார்ஜ் பண்ணி அப்படி இப்படின்னு பெரிய சம்பவம் ஆகிட்டு அதனால தான் வீடியோ போட கொஞ்சம் லைட் ஆகிட்டு. சரி வாங்க நம்ம இனி ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். இங்கே ஒரு நாய்க்குட்டி ஒரு லேபா இது என்ன காபா இங்கே பார்த்துருக்கீங்களா? கடிச்சுன்னா கொதறிடுவாங்க. கடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த நாய். கடிக்கியா நாக்கு நீ என்ன குழச்சிட்டோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவை பெருசாக போட விரும்பலாங்க. அதனால் ஷார்ட்டாட்டு முடிச்சிடலாம். ஆல்ரெடி மணி 7:30 ஆகிட்டு. இனி என்னென்ன கண்டென்ட்லாம் வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ட்ராவலோடு வீடியோவுக்கு தான் நிறைய டைம் ஆகும் போல எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி இருக்குதுங்க. இது உள்ள வைக்காமலே கட்டிட்டேன். ஒவ்வொன்றா மறந்து போயிடும் அவசரத்தில். எல்லாம் எடுத்தோமான்னு கீழே இருக்க பார்த்துடணும். கார் சோஃபா கிட்ட கிடக்குது. சரி இனி நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண முடியல வீடியோ ஆன் பண்ணலாங்க. அப்புறம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ பேசுகிறோம். வாங்க எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆன் பண்ணி விடலாம். பார்த்திங்கன்னா டைம் இப்போ எவ்வளோ ஆச்சு? 7:30 ஆச்சு. தெரியுதாங்க டைமு 7:30 ஆச்சு. நம்ம இனி எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சு இனி வந்து கிளம்ப வேண்டியதாங்க. தொப்பி மாஸ்க்கு இன்னும் இருக்குது. ஓகே தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிச்சிட்டு இனி எப்படி கிளம்புவாங்க? வாங்க தண்ணி பிடிச்சிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு தண்ணி இன்னும் இருக்குது. நார்மல் இது எல்லாம் நாசாகிடுங்க. தண்ணி இல்லாமல் தெரியல. இல்லை தெரிஞ்சுக்கலாம். பல்க்கு தானே எப்படி? இந்த பல்கில் நம்ம நைட்டு தூக்கிட்டு இதில் ஜூஸ் எல்லாம் இருக்குது. என்ன குடிக்க தண்ணி இல்லையோ? அதில் தான் இருக்கோ? ஆ नहीं சரிண்ணே பார்ப்போம்ண்ணே. இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு 100 கிலோமீட்டர் போகணுமான்னு தெரியல. ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன டாஸ்க் முடிச்சுருக்கீங்க. அதை முடிச்சுட்டு சாப்பிடுவோம். அப்பா பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க கொளுத்து. காலையிலே கண்ணுக்குள்ளே நிற்கிறீங்க காத்தடிக்கிற மாதிரி வெயில் பட்டை இருக்குதுங்க. சரி நம்ம இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கன்னியாகுமரிலேருந்து 60 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. 60-65 கிலோமீட்டர் இருக்குங்க. திருநெல்வேலி கரெக்டாக இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் திருநெல்வேலி.
அது இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துல போயிடலாங்க. இன்னைக்கு சுத்தமாக போயிடலாம். அப்புறம் இன்னைக்கு எந்த ஊரில் ரீச் பண்ணோம், அப்புறம் மார்னிங் என்ன சாப்பிட்டோம். சரி நம்ம இனி எவ்வளோ தூரம் என்ன லாகர் மாதிரி பேசுங்கன்னா எப்படி பேசுங்கன்னு எனக்கு தெரில. சரி ஏதோ ஒரு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். லாகர் மாதிரி பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன்னு தெரிலங்க. ஏதோ ஒரு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், பொறுத்து கொள்ளுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம இனி நம்ம சாப்பிடக்கூடிய டைமுக்கு போகலாம். இந்த டைம் எங்கேயாவது போவோம் வாங்க. இது நம்ம இது எந்த ஊர் இது அக்னி டிஎம்டி கம்மிங்க போர்டு போட்டிருக்கு. சரி ஏதாவது ஒரு ஊருக்கு வர முடியும் சொல்லுவாங்க. இன்னும் மேப்பெல்லாம் ஆன் பண்ணிக்க தெரியல. காலைல இன்னும் ஒரு காஃபி வர குடிக்கிற, இப்போ காஃபி குடிக்கணும் போல ஒரு ஃபீல் ஆகுது. சரி இன்னொரு சாப்பிட டைம் போகலாம் வாங்க. நம்ம இங்கே கடைக்கு போய்ட்டு வீடியோ போட முடியும்னா போடுங்க, அப்படி இல்லாட்டா மதியம் போல் வீடியோ பார்க்கலாம். சரி ஓகேங்க, பாய்ங்க. இப்போ நம்ம எந்த ஊருக்கு வந்துருக்கோன்னா ஏதோ தாத்தானுத்துன்ட்டு ஏதோ ஒரு ஊருங்க. அங்கே வந்து நம்ம சைக்கிள் நிப்பாட்டி போட்டிருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா ஒரு 35 போல் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு 35 40 50 போனாங்க. இன்னைக்கு வெயில் பாருங்கள் எப்படி அடிக்கிட்டு. வெயில் அப்படி ஒரு வெயில். சுற்றி பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஆள் நல்லா வரணும். அதனால நானும் வந்து இடத்த பார்த்துட்டு வந்து உறங்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டுங்க. இனி ஒரு 2 மணி வரை இங்கே தான் இருக்கணும். சரி இனி வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண முடியல, சாப்பிட முடியல, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இனி இவ்வளோ ஸ்பீடாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அண்ணா படுத்துருந்தாங்களாம். அந்த அண்ணா கூடலாம் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுவாங்க. பைக்கில் போய்ட்டுருக்கேன். அவங்களுக்கு அதே ஊர் தாங்க. அதனால் அவங்க கூட பைக்கில் ஏறி பைக்கில் போய்ட்டுருக்கோம், சாப்பாடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சைக்கிளை இங்கே கட்டி வச்சுருக்கு. சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சாப்பாடு அந்த திண்ணில் போய் வச்சுட்டு வெயில் ஓவர் அடிங்க பாருங்கள். நம்ம இங்கே மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் சைக்கிள் எடுத்துகிட்டு பைய போகலாங்க. வெயிலுனா வெயில், அப்படி ஒரு வெயில். பபுளில் நான் வந்து ஒரு 10:30க்கு ஒதுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கே மனசு வரலைங்க வெயிலில். அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பாடை கொண்டு வச்சாச்சுங்க. பிரியாணி வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. பிரியாணி நம்ம இதில் ஒரு 2 கிலோமீட்டர் கூப்பிட்டு போனாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி இருந்துச்சு. நான் சரி வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தேன், எடுக்க முடியலண்ணா. இனி நம்ம சைக்கிள் பபுளில் கட்டி வச்சுருக்கு. பபுளை வந்து சைக்கிள்னு வருதுங்க. பேர் புதுசாக வச்சுருக்குல்ல, அதனால சைக்கிள் தானே வரும். சரி நம்ம பபுளை வந்து அவுத்துட்டு இல்லை லாக் எடுத்து நம்ம இடத்துக்கு மறுபடியும் கொண்டு போய் வைக்கும். ஏன்னா வெயிலில் பாடி போயிடும் பைய. காலையிலேருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தாங்க சைக்கிள் ஜம்பிட்டு. நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டாக இருக்க வந்தோமா என்னன்னு எனக்கே தெரியல. சாவி உள்ள போக மாட்டேங்குது. போயிட்டு சக்ஸஸ் வந்துடுச்சு. ஓகே இனி நம்ம அதில் கொண்டு சைக்கிளை விட்டுட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன குட்டி தூக்கம் இல்லை, ஏதாவது வீடியோ ரீல்ஸை பார்த்துட்டு நெட்டு தீர்ந்து போயிடும் பார்த்தீங்களா. சும்மா ஏதாவது ஒரு கேம் விளாண்டுட்டு இடையில விட்டுருவோங்க. இல்லாட்டா நம்மளே மாதிரி பபுளும் கருத்து போயிடுவோம். இது தயவு செய்து முக்கிய அறிவிப்பு, ரைடர்ஸ் யாரும் பைக்கில் இந்த டைம் வந்துடாதுங்க, கரிஞ்சு போயிருவீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சரி வாங்க நம்ம பார்சலை பிரிச்சுட்டு சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் மணி ஒரு 3 நிமிஷம் மணி பார்த்துருவோம். எங்கே போச்சு டைமே காணலைங்க. 3:45 ஆக போகுதுங்க. இப்போ நம்ம போனோம்னா கரெக்டாக இருக்கோங்க. 3:45க்கே அடிக்க வெயில பாருங்க. லாரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நம்ம எப்படியும் பாதி கரைஞ்சி போயிடும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்தால போய் அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு தாங்க போகணும். நான் கேமராவை
கோப்ரோவை செட் பண்ணலங்க, மாற்றி செட் பண்ணிட்டேன். அதனால் இனி கொஞ்சம் ஏதாச்சும் பல்கில் போய் மாற்றி விடணும். அதனால் அது வரைக்கும் ஐஃபோனில் தாங்க வீடியோ எடுக்கணும். வெயிலுனா வெயில், அப்படி ஒரு வெயில். ஐயோ வண்டி ஓகே, போக மாட்டேன், வரமாட்டேன். போலீஸு கிராஸ் பண்ண விட மாட்டாவோ. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, வண்டி சுருன்னு வருது. நல்ல காலம் நான் பார்த்தேன், செல்லு கையில் இருந்து, அதனால கொஞ்சம் கவனம் மிஸ் ஆச்சு. மற்றபடி எப்படியோ பார்த்துட்டேன். அடிக்க வெயிலுக்கு எப்படி இருக்குது தெரியுமாங்க. இனி ஏதாச்சும் ஒரு பல்க் வந்தணும், தண்ணி வாங்கணும். வாங்கிட்டு இனி இப்போ இந்த நைட்டு ஒரு 7 மணி அந்த சம்திங்கில் ஒரு 50 கிலோமீட்டர் எப்படியாச்சும் நம்ம வந்து சம்பட்டணுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு போக முடியும், இல்லாட்டா இங்கே தான் இருக்க முடியும். அதனால் 50-60 கிலோமீட்டர் சம்பிட்டா தான் கொஞ்சமாவது இன்னைக்கு ஒத்தைக்கு ஒரு 70-80 கிலோமீட்டர் சம்பிட்ட மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி 35 கிலோமீட்டர் வந்துட்டேன் மார்னிங். இப்போ இன்னும் ஒரு 50 இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் 50 போதா 40 போதா, இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுவோன்ட்டு. சரி வாங்க, இனி நம்ம நைட்டு ஸ்டே பண்ண இதிலேருந்து பார்க்கலாம். இன்னும் எத்தனை டேஸ் ஆக போகுது அது வேறு தெரியலை. எத்தனை டேஸ் ஆகுனா என்னங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ட்டு டைலாக் சொல்ல முடியல தான். எம்மா சரி, டைலாக் சொல்ல முடியல தான் டிராக்டர்லாம் வரும். சரி வாங்க நம்ம இனி போகலாங்க. இனி நான் எங்கே ஸ்டே பண்ணோம் நைட்டு, இன்றைக்கி ரோடா இல்லாட்டா மாளிகையா இல்லாட்டா அதே வீடா எப்படின்னு தெரில. வாங்க நம்ம இனி போகலாங்க, நைட்டு பார்க்கலாம். டாட்டா. பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம இன்றைக்கி செகண்ட் டே ட்ராவல் முடியும். இன்றைக்கி ஒருத்தைக்கு நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அதான் வந்து இங்கே வந்து நைட்டு வந்து வரதுக்கு லேட் ஆகிட்டு வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்க இருக்கும், அக்சஸ் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கோவில்பட்டி ஏதோ சொன்னாங்க, பார்டரா. ஆமாம், இதுதான் இந்த பல்க்கு. இங்கே தான் வந்து பார்டரா, இதுக்கு அங்கே வந்து பாகிஸ்தான். அந்த மாதிரி இது வந்து பார்டரில் நம்ம இப்போ இருக்கோம், சரிங்களா. கோவில்பட்டி முடிவில் இருக்கும். இனி இங்கேருந்து இனி நெக்ஸ்ட் டே வந்து ட்ராவல் பண்ணுவோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே பார்ப்போம். அப்புறம் உங்கள் சப்போர்ட்டை எப்போ போல் தந்துகிட்டே இருங்க. யாரிங்க ஒரு 200 பேர் 100 பேர் பார்க்குறீங்க, பரவாயில்ல. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அதோட அதிகமாகவே பார்க்காம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நம்ம வந்து இனி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய் பாய்.